ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ மார்னிங்கே வந்து நித்து, அம்மா, நான், ஹஸ்பண்ட் எல்லோரும் காலைல கிளம்பிட்டோம். காலைல நித்துவை குளிக்க வச்சு கிளப்புறதுக்கு ஒரு வழி ஆகிடுச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போகிற ஹைவே. இங்கே ஒரு டோல்கேட் வரும். ஸோ அம்மா வேறு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி வந்து டோலுக்கு வந்து காசு வாங்குவாங்களா அப்படின்லாம். ஸோ அவங்களுக்கு தெரியல. ஸோ அம்மாக்கு டோல் காசு வாங்குவாங்க வரதுக்கோ போகிறதுக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு வர்றது. நித்துவும் ஹஸ்பண்டும் வந்து முன்னாடி போயிட்டாங்க. ஸோ எப்போவுமே அவங்களுக்கு தான் வேலை. ஸோ நித்துவை பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பூஜை பொருள் அங்கே அர்ச்சனைக்கு வாங்கணும் போல். ஸோ அதனால் வாங்கிடாச்சு. ஸோ என்னை விட்டுட்டு இப்படி தனியாக போகிறதா இவங்க 2 பேர்த்துக்கும் எப்போவுமே வேலை. 2 பேரும் டேட் அண்ட் சன் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி இவங்க தான் எங்கள் மம்மி. ஸோ இவங்களுக்கு தான் மொட்டை போட போகிறோம். இப்போ முடி இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் முடியே இருக்காது. ஸோ செருப்புலாம் கழட்டி போட்டுட்டு நாங்கள் வந்து படிக்கட்டு ஏறிடலாம். ஆக்சுவலாக 50 படிக்கட்டு இருக்குது போல். உப்பு கொட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி செருப்பு தொலைஞ்சிரும்னு என் மாமாவுக்கு ரொம்ப கவலை. ஆக்சுவலாக எல்லா கோயிலும் போகிறதுலாம் செருப்பு தொலைஞ்சிரும். அதனால் இப்போ ஓகே பரவாயில்ல போனாலும் போட்டோம் அப்படின்ட்டு படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் மம்மி தான் பாவம். ஆக்சுவலாக அவங்க எப்படி இதை ஏற போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பாவம் தான். ஓகேன்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்தில் எங்கள் மம்மி கால் வலிக்குது சொல்கிறாங்க. ஓகேன்னு எப்படியோ ஏற்றி அவங்கள மேலே கூட்டி போட்டு போகிற வழி எல்லாமே நிறையா இந்த பொம்மைலாம் போட்டிருந்தாங்க. பொம்மை ஜாமான்லாம் போட்டிருந்தாங்க. நித்துக்கு வாங்கலாம்னு நினச்சோம். பட் ரிட்டன் வரத்தில் வாங்கவே முடியல. ஓகே இங்கே போய் பார்த்தா முருகர் சாமிங்க வள்ளி தேவியானியோட. ஸோ இங்கே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு மொட்டை அடிக்க கூட்டு போனால் அங்கே டோக்கன் வாங்க சொன்னாங்க. ஓகே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து இந்த மாதிரி டோக்கன் தருவாங்க போல். ஃபோட்டோ எடுத்து ஓகே லைனில் நின்னுங்க மம்மியை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நானும் நித்துக்கு செம்மையாக வயிறு பசிச்சு. ஸோ அதனால் பிரசாதம் வாங்க போயிட்டோம். ஆக்சுவலாக இவ்வளோண்டு பிரசாதம் தராங்க 30 ரூபா. ஸோ அவனுக்கு கூட்டி விட்டு நானும் மாமாவும் 2 வாய் சாப்பிட்டேன்னா நான் காலையிலேருந்து எதுவுமே நாங்கள் சாப்பிடவே. அதனால் நாங்களும் சாப்பிட்டுட்டு ஓகேன்னு வந்து பார்த்தா அம்மா மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதான் எங்கள் மம்மியோட மொட்டை லுக்கு. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு எங்கள் மம்மிக்கு. ஆக்சுவலாக அவங்க முன்னாடி ஒரு வாட்டி அடிச்சிருக்காங்க. அப்போவே எனக்கு தெரியும் நல்லாயிருக்கும்னு. அதுக்கப்புறம் என்னதோ டேடுன்னு சொன்னால் உட்காந்துட்டாங்க. அவங்களால 2 பேரும் முடியல. அம்மாவும் உட்காந்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு வந்து. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்காங்கள அவங்க வந்து நான் ட்ரெயினில் ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அவங்கள சடனாக இங்கே மீட் பண்ணேன். ஸோ அவங்கள்கிட்டயே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆக்சுவலாக கிளம்புற சாமியை கும்பிட்றதுலாம் நான் காமிக்கலை. பிகாஸ் வந்து அங்கே டைமே எப்படி சொல்கிறது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் காமிக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். 12:22 கிளம்புனா வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ வெயில். ஸோ ஓகே எப்படியா போயிடலாம். நேற்று ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக ஆகிட்டான். அவனால் இவ்வளோ வெயிலில் நாங்கள் இது வரை கூப்பிட்டு வந்ததே கிடையாது அவனை. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்கள வெயில் பார்க்குறதே இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அவனால் மேனேஜே பண்ண முடியல. ஓகேன்னு எப்படியோ கூட்டிகிட்டு போயிடலாம். மாமாவுக்கு வர கடுப்பாக இருந்துச்சு அவன் வெயிலில் இருக்கிறது. அவன் அப்படி தான் அவன் பையனுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக நான் கூட கடுப்பாகவே இருப்பான் எப்போவுமே. ஸோ ஓகே அம்மா வர அது அந்த ஏதோ ஒரு பச்சை பயிர் ஏதோ சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைடில் அது எனக்கு தெரியல. அது வாங்கலாம். நாங்கள் அந்த வெயிலில் எங்கே போய் வாங்குதுன்னு எங்கள் அம்மாவை இழுத்துட்டு போயிட்டு இல்லை மம்மி நம்ம ஊரில் போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு மாமாவை பார்த்தா 2 பேரையும் காணோம். 2 பேரும் எங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கான் பையனுக்கு வெயில் அடிச்சிடக்கூடாதுன்னு. ஓகேன்னு மாமாவை பார்த்தா ஆளே காண. டோக்கன் மாமா எங்க காருக்கு போயிட்டாங்களோ தெரியல. இனி போய் சாப்பிட்ணுங்க. ஒரு நல்ல வெஜ் ஹோட்டலாக பார்த்து நல்லா சாப்பிட்ணும். பார்த்தீங்களா? ஆமாங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எப்போவுமே அவன் அப்படி தான் பண்ணுவான். நல்லா மங்களகரமாக இருக்கிறானா. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். அங்கேருந்து இங்கே வந்து சங்கீதா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஊரை பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக இது. இங்கே ஆக்சுவலாக ரொம்ப ரஷ்ஷாக கூட்டமாக இருக்கும். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் நல்லா காலியாக தான் இருந்துச்சு இந்த டைமு. நித்து தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். ஓகே அப்படின்னு உள்ளே போயிட்டோம். மாமாவும் கார்லாம் பார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அங்கே போய் பார்த்து என்ன அதை வாங்கலான்னா அம்மா மீல்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே அவங்களுக்கு மீல்ஸ் ஆர்டர் போட்டுட்டு மாமாவுக்கு மீல்ஸ் வந்துடுச்சு ஆக்சுவலாக உடனே. ஸோ மாமாவுக்கு வந்து
அது ஏதோ சொன்னாங்க கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் சொன்னாங்க. ஸோ அதுவும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடி பாசுந்தி போட்டு அது சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கோபி மஞ்சூரியன் அதுக்கப்புறம் வந்துச்சு. அவங்களுக்கு எனக்கு வெறும் பிளேட்டுங்க அப்புறம். இப்போ ஃபைனலாக நான் கேட்ட பரோட்டாவும் வந்துச்சு. அதையும் சாப்பிட்டு கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டுட்டு ஸோ ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் கார் பார்க்கிங்கில் போய் மாமா கார்க்கெலாம் விட்டுட்டு வந்துட்டோம். மேலேயே வந்துட்டு அவ்வளோதான், டே முடிஞ்சு போச்சு. பாய்.